Hi friends, welcome to the Chitticharan Classic Kitchen. எல்லாத்துக்குமே வந்துட்டு வாழைப்பூ வந்து செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி ஆசையாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து அது வந்து எப்படி செய்யணும், எப்படி வாங்கணுங்கிறது வந்து தெரியாது. அதை வந்துட்டு நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம், எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு வாழைப்பூ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரை வந்து எப்போவுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த லேயர் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து பிளாக்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப டார்க் பிளாக்காக இருக்கும் சில வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பழைய பூ ஒரு 2-3 நாள் பூ வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படி பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் அதை வாங்கி சமைக்கணும் வேண்டாம். நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு லேயர் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கவே. அந்த மாதிரி ஒரு பூ மட்டும் வாங்கி சமைச்சிங்கன்னா வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதேமாதிரி இதில் க்ளீனிங் முறைன்னு சொல்லி பார்த்துட்டிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், அவ்வளோ ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் கிடையாது. அதை இப்போ வந்து அந்த ஒரு பூ மட்டும் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஒரு பூவில் ஒரு நரம்பு மட்டும் நல்லா பெருசாக இருக்கும். அந்த ஒரு நரம்பையும் அப்புறம் ஒரு பப்பிள்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அப்படியே ஒரு வெள்ளை கலர் பலூன் மாதிரி இருக்கும். அதையும் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த இதில் மற்ற எந்த ஒரு கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது, துவப்பு தன்மை இருக்காது. இதை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வந்து நல்லா க்ளீன் பண்ணி இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா வந்துட்டு மொதல் நாள் நைட்டே வந்து இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு கண்டெய்னர்லேயோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு நீங்கள் கட் பண்ணி தாளிச்சோ இல்லை ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம், அது ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழைப்பூவை வந்துட்டு வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் வந்து சமைச்சு சாப்பிடும்போது உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வந்துட்டு கடைசியில் லேயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து சின்னதாக தான் வரும் வர வர. அந்த லேயரில் வந்துட்டு அதிகமாக அந்த நரம்பு பகுதி வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் வந்து உங்களால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்துருங்க. ரொம்ப கடைசி லேயர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்கவே முடியாது, அவ்வளோ சின்னதாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் வந்து கட் பண்ணி சமைக்கலாம். இதில் வந்துட்டு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வந்து என்றைக்குமே வந்து நம்ம நார்மலாக காய்கறியெல்லாம் கட் பண்ணுற மாதிரி சாதாரண தண்ணியில் போட்டிங்கன்னா சமைக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து அதோட கலர் வந்து சேஞ்சிங் ஆயிரும். அதுக்காக அந்த கலர் சேஞ்சிங் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இந்த வீட்டிலெல்லாம் தயிர் இல்லை மோர் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம இப்போ வந்து ஒரு கப்பு தண்ணியில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு இந்த பூ அலசுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியில் தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த வாழைப்பூவை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சமைக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகாது, நமக்கு அப்படியே அந்த பூ கலர் அப்படியே நமக்கு வரும், நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து தயிர் மோர் எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு கழுவுவீங்களா, அந்த வாஷ் பண்ணுற தண்ணியவே எடுத்து வச்சு அந்த தண்ணிக்குள்ளே கூட நீங்கள் கட் பண்ணி போடலாம். அப்படி போடும்போதுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி இந்த ரெண்டு மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து எப்போவுமே வாழைப்பூ வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லேயரை எடுத்து பார்த்து வாங்கினீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெஷ்ஷான பூவா இல்லை வந்து பழைய பூவா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. மறக்காமல் நம்ம இதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி